இந்த வயசுலேயே வந்து வேறு பாதைக்குள்ளே போகாமல் இசை அப்படிங்கிற ஒரு துறைக்குள்ளே உள்ளடங்கப்பட்டு அவங்களோட அசாத்திய திறமைகளை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. என்ன வயசு? எனக்கு 9. 8வது தூரத்துல இருந்து எட்டி தான் மேல வரும் சொல்லி ஆசைப்படுறாரு தானே. வயசு 10. வந்து அந்த டைமில் கிடைக்கல. பட் உங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் பாடலில் வந்து இந்த கோவிலில் பஜனைகள் காவியங்கள் அப்படியெல்லாம் பாடித்தான் ஓரளவு அந்த சக்தி டிவி இடையிலேயே ஒரு சின்ன சான்ஸ் ஒன்று தெரிஞ்சு குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் போனேன் நான். இது மட்டும் இல்லை லைஃப், இதை விட நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேலே போகணும்னு எல்லாரையும் கேட்டுக்கொண்டேன். தேங்க்யூ. சூப்பர். கொக்கடி சோழன்னு சொன்னது மாதிரி தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். சாந்தன் அண்ணாட பாடல் பிட்டுக்கு மனுஷன் அந்த பாட்டு வந்து அங்கே தான் இருக்குது. கொடிச்சல் தெரியாதவங்களே இருக்காது. ஓகே, நீங்கள் ரெண்டு பேர் வந்து கமிஞ்சன். நான் வந்து இந்த மாஸ்டரை பக்கத்து வீடு இவர் வந்து புனலாலேருந்து வந்து ஸ்டார்டில் எங்களுக்கு இந்த பாட்டுன்னு சொன்னால் என்ன தெரியல. அப்போ அதுக்கு இவர் வந்து அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசித்துட்டு போயிரு, ஃப்ளூட் வாசிப்பார், கீபோர்டு வாசிப்பார். அப்போ நான் கேட்டு தெரிக்கிறேன் பக்கத்தில் கேட்டு தெரிக்கிற மாதிரி சில டைம் கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி தருவார். கீபோர்ட் பழக வாசிக்க சொல்லி தருவார், ஃப்ளூட் இந்த மியூசிக்கை பற்றி சொல்லி தருவார். அதுக்கு பிறகு கீபோர்டு வாசிச்சிருந்த மாதிரி பாட்டும் சொல்லி தந்தார். சொல்லி தந்தார். இப்போ சின்ன சின்ன ஸ்டேஜில் போய் பாட்டு பாடி பாட்டு பாடுவோம். திறமைகள்லாம் உண்மையில எல்லா பொருட்களையும் மறைச்சு கொட்டி கிடக்கு. இவர் தான் காரணம் அதுக்கு. தட்டி மேல என்ன சொல்ல பாட்டுன்னு சொன்னே தெரியாது எங்களுக்கு. இவர் அங்கிருந்து வந்தது பிறகுதான் எங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தி பாடக்கூடிய ஆற்றல் இருந்தவருக்கு வெளியில பாடுறது கொஞ்சம் பக்கம். குறை வேறு 4 நாள் கீபோர்ட் இருந்தேன்னுட்ட. அப்போ விட்டுட்டு நான் போயிட்டு வரவோ தூரத்தில் பாடுன மாதிரி சத்தம் கொண்டு வரைக்கும் வந்து நல்லா பாடுறாரு. அப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் செய்யறா பாடலாம் சொல்லி பிறகு நாங்கள் ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வண்டி வச்சிருந்து கொஞ்சம் கரவஞ்சியை போட்டு ஒரு மாதிரியா. சூப்பர். உண்மையில அப்படிதான் உண்மையில அடிப்படையில இருந்து பழகிதான் முன்னில இவங்களுக்கு வருது. ஸோ இவங்கெல்லாம் வந்து அடிப்படையாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு தான் இன்னைக்கு இவங்களுக்கு அடிப்படையில் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் கண்டினியூவாக அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து சேர்ந்த பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட திறமைகளையும் நம்ம இன்னைக்கு இதோட அப்படியே பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் சொல்ல இருக்குதா உங்கள்ட்ட சார்பில்? இந்த சார்பில் என்னென்னா நான் ஒரு 2 பெற்றோரை தான் சொன்னேன். நான் மற்ற இதில் நிறைய சப்போர்ட் பண்ணுற இன்னும் பெற்றோரோட பேர்கள் நான் சொல்லலை. அவங்க கோச்சிக்க கூடாது, எந்த பேரும் சொல்லலையாடு கோச்சிக்க கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் வந்து எங்களோட பிள்ளைகளை வளர்த்து விடணுமன்றத்தில், அதாவது எல்லாருக்கும் வந்து நேர பிரச்சனை இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளோட கல்வி திட்டம் இருக்குது. அப்போ அந்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் இதையும் ஒரு ட்ராக்கில் பயணிப்போம். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் ஒத்துழைப்பு தாருங்க. 2வது இந்த ஆசிரியர்மார்கள் தார ஒத்துழைப்பு போல் பெற்றோர்கள், மற்றது எங்களுக்கு டொனேட் பண்ணுறவங்க, நீங்கள் தார பணங்களோ அல்ல பொருட்களோ நாங்கள் அதை வந்து வீண்பெரியம் செய்யாமல் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உங்களுக்கு காண்பிச்சு இருப்போம். நாங்கள் என்ன செய்திருக்கோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ எங்களோட ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் எங்களோட பிரகலாத நாக்கில் வந்து நாங்கள் தான் இவங்க முதல் தரம் வந்து எங்களுடைய இந்த சின்ன சின்ன வீடியோக்களை பார்த்து எங்களை வந்து சந்தித்தவங்க. அதன் பிற்பாடு இந்த உதவி திட்டங்களை செய்த பிற்பாடு நாங்கள் இந்த எங்களுக்கு கிடைச்ச உதவி திட்டங்களை நாங்கள் அதை காண்பிக்கணுன்றதுக்காக நாங்களாக அவங்கள கால் பண்ணி கேட்டிருந்தோம். அதன் கேட்டதுக்கு நாங்கள் அதுக்கு மரபு தெரிவிக்காமல் உடனடியாக ஓடி வந்து இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். மற்றது யாராவது இதில் நாங்கள் சொல்ல தவறி இருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஆனால் இப்போ அடுத்த கட்டமாக மாணவர்களுடைய வாசிப்பு திறன்கள் எவ்வாறு இருக்கிறது, பாடல் திறன்கள் எவ்வாறு இருக்கிறதுனை நாங்கள் சின்ன சின்ன வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸோ அதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட பேர்களை கேட்போம். பேரண்ட்ஸ் எல்லாரோட பேரும் வந்து சொல்ல கஷ்டம். இப்போ எல்லா பட்டையும் சொல்லிட்டு இருக்கலாதுன்றதுனால வந்து அவங்களோட பேரை கட்டு அவங்கள்ட்ட ஏஜை கேட்டுட்டு அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கான காரணத்தை வந்து கட்டிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நான் 8வது தூரத்துலேருந்து எட்டி தான் மேலே வரும்னு சொல்லி ஆசைப்படுறாரு தானே. ஸோ அவர்லேருந்து ஆரம்பிக்கலாம். உங்கள்ட்ட பேர் சொல்லுங்க. என் பேர் கேனுஜன். கேனுஜன். என்ன வயசு? எனக்கு 9. 9. ஓகே. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா?
எப்படி இந்த ஆசை வந்தது உங்களுக்கு? எனக்கு அப்பா இந்த கிளாஸுக்கு அனுப்பினோட ஆசை வந்தது. அப்பா அனுப்புறேன். ஓகே சூப்பர். எங்களுக்கு ஒரு பீட் ஒன்று ப்ளே பண்ணி காட்டுவீங்களா? ப்ளே பண்ணுங்க நார்மலாக ஏதாச்சும் ஒரு பீட் ப்ளே பண்ணுங்க. ஃபினிஷிங் கொடுங்க. ஓகே சூப்பர். இப்போ தான் அந்த 9 வயசு என்ன? ஓகே பிரச்சனை இல்லை. இது வந்து உங்களுக்கு யார் பெஸ்ட்டு இங்கே கற்றுக் கொடுக்குறது யார்? எனக்கு சபலா சார். யார்? இந்த சார் வந்து சொல்லி கொடுக்குறாப்புல. ரைட் ஓகே. ஸோ இப்போ தானே 9 வயசு. இந்த 9 வயசுலலாம் வந்து எங்களுக்கு நாங்கள்லாம் இப்படியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்தே கிடையாது. வீடியோவில் பார்த்துட்டு எப்படா அதை தொட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். பட் அவங்க வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணுறாங்க. ரைட் வணக்கம். இவர் போன வாட்டி இருந்தவர் நினைக்கிறேன் நாங்கள் வரும்போது என்ன. ஓகே எப்படி சோமா இருக்கிறீங்களா? ஓகே உங்களோட ஏஜ் அண்ட் பேர் சொல்கிறீங்களா? உங்களோட வயசு என்ன? உங்களோட பேர் என்ன? என் பேர் வந்து அபினாஷ். ஓகே வயசு 10. ஓகே. இப்போ இந்த இன்டோர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படி சொல்லி எப்படி உங்களுக்கு ஆசை வந்துச்சு? அம்மா சேர்த்துட்டா அம்மா சேர்த்துட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாலே உங்களுக்கு இது பழகணும்ன்ற ஆர்வம் இல்லையா? இருந்ததா? ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய பேர் தியாக்சன். ஓகே என்னுடைய வயது 10. எனக்கு அப்பா சேர்த்து விட்டேனே இதை பழகணுன்ற ஆர்வம் வந்தது. ஓகே. இருக்கிறதுல வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணணும் அப்படி சொல்லி ஆசை வந்துச்சு? கொங்கட்டம். ஓகே சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் கேசான். வயசு 13. எனக்கு இதில் சித்தப்பா தான் எனக்கு இதில் ஆர்வம் காட்டினவரை. எனக்கு இந்த ரம் செட் தான் பிடிக்கும். ஓகே. இப்போ இங்கே வந்து எலக்ட்ரானிக் ட்ரம்ஸ் இல்லை தானே? ஏன்னா இது மட்டும் தாங்க. ஓகே நீங்கள் சொல்லுங்கள். எனது பேர் சங்கீர்த்தன். ஓகே. எனக்கு 11 வயது. ம். எனக்கு தவில நான் பிடிக்கும். ஓகே ரைட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். எனது பேர் பிரித்திகா. நான் ஓஎல் படிக்கிறேன். படிக்கிறீங்க. ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறீங்க? இல்லை நெக்ஸ்ட் அடுத்த வருஷம். 12ஆம் மாதம். இப்போ 12ஆம் மாதம் எழுதுறீங்களா? இல்லை 12ஆம் மாதம் எழுத போகிறீங்க. படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா ஓகே. அப்போ எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணணும் அப்படி சொல்லி எப்படி ஆசை வந்துச்சு? எனக்கு வந்து ஸ்கூலுக்குள்ளேயும் சங்கீதத்தில் ஆர்வம். 9ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படிச்சேன்னா 10ஆம் ஆண்டுலேருந்து எடுக்க விடுறேன். எடுக்கடலை. அப்போ என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? இப்போ நாடகம். நாடகம் ட்ராமா. ஓகே சூப்பர். நீங்கள்? என் பேர் துஷானி. 17 வயசு. ஓகே. வீட்டில் அப்பா ஃப்ளூட் வாசிக்கிறத பார்த்து இன்ட்ரெஸ்ட்டில் பல வந்துட்டீங்க. ஓகே சூப்பர். இப்போ எப்படி கற்றுக்கொள்றீங்க? ஓகேவா? இன்றைக்கு தான் வந்து இன்றைக்கு தான் வந்துருக்கீங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது நல்லபடியாக ப்ளே பண்ணுங்கள். ரைட். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க கண்டிப்பாக. சொல்லுங்க. என் பேர் விதுஷன். எனக்கு 12 வயசு. எங்களோட அம்மா எங்களோட அண்ணாவை சேர்த்து விட்டதால எனக்கு இங்கே வந்து பழகணுமென்ற ஆசை வந்தது. ஓகே சூப்பர். சவுண்ட் போய் ரைட். அப்படி நீங்கள் சொல்லுங்க. என் பேர் சத்வித். வயது 7 வயசு. 7 வயசு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு பிடிக்கும்? கீபோர்ட் பிடிக்கும். ஓகே. வருங்காலத்தில் இருந்து மிகப்பெரியதொரு கீபோர்ட் வாத்திய கலைஞராக அவர் வரணும் அப்படி சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ஓகே நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் புவிகர்ஷன். வயசு வந்து 11. எனக்கு ஆசை கிட்டார் பழகணும். முதல் வந்து நான் கிட்டார் இல்லை கீபோர்ட் தான் இருந்தது. அதனால கொஞ்ச நாள் பழகிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ஒரு கோயில் திருவிழாவில் பார்த்தேன் நான் கிட்டார் இருந்தது. அம்மாட்ட சொன்னேன் நான் பழக போகிறேன்னு அம்மா சேர்த்துட்டேன். ஸோ வந்து உங்களோட சொந்த கிட்டார். வாழ்த்துக்களை நல்லபடியாக வந்து பழகிக்கொள்ளுங்க. சூப்பர். ரைட் ஓகே நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் வணக்கம். என் பேர் வந்து லுஜன். நான் வந்து ஏஎல் படிக்கிறேன். மியூசிக் தான் ஒரு பாடமாக எடுக்கிறேன். எனக்கு இது பிடிக்கிறன்றபடியாக எடுத்து அப்பாட்ட சொல்லி வாங்கி அப்பா வாங்கி தந்தது வேலை. ஸோ ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது ஒரு 2-3 பாட்டுக்கு வந்து ப்ளே பண்ணுற மாதிரி பழகிக்கொள்ளுங்க. இப்போ சேர்ந்தே எத்தனை நாள் நீங்கள் இங்கே? ஒரு 4 நாள் அப்படி. 4 நாள். ஸோ இப்போ தான் சேர்ந்துருக்காரு. ஸோ வந்து இனி அடிப்படையிலேருந்து அப்படி பழகிக்கொள்வாங்க. ஸ்கூலில் வந்து வயலின் ப்ளே பண்ணியிருக்கீங்க? ஏதாச்சும் இப்போ உங்களால் ப்ளே பண்ண முடியுமா? அந்த சரிகமப்பா சரிகமப்பா ப்ளே பண்ணி காட்டுங்க. ஓகே. ஓகே சூப்பர். உண்மையில் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அங்கே கற்றுக் கொடுப்பாங்களா? இருக்குது. அங்கே வந்து கீபோர்ட் இல்லை, வயலின் மட்டும்தான் இருக்குது. அது அங்கே சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே சூப்பர். அப்படி பழகிக்கொள்ளுங்க. வருங்காலத்தில் வந்து நல்லபடியாக வந்து கற்றுக்கொள்ளுங்க. ஓகே நீங்கள் சொல்லுங்கள். ரைட். இவர் வந்து பழைய ஆள் தான் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்லுங்கள். என் பேர் மினோசியன். நான்
13 வயசு எனக்கு. என்னை வந்து அப்பாவும் அம்மாவும் முதல்ல அவர் தம்பியை சேர்த்துட்டவங்க. அதே பிறகு நான் வந்து நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, இப்போ அவர் வந்து என்ன பாட்டுக்கு ப்ளே பண்ண நீங்கள்? ஏதோ ஒரு அதுக்கு ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு பீட்டு வந்து ப்ளே பண்ணி காண்பீங்க. ஓகே, போதும் அவ்வளோ போதும். ஓகே, சூப்பர். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் அபிஷாரணி. எனக்கு 14 வயசு. எங்களோட அத்தான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார். அவர் சொல்லித்தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்தீங்க. அப்போ அதுக்கு முன்னால் வந்து மியூசிக்கில் அதுக்கு முன்னால் மாமா கீபோர்ட் வாசிப்பார். அப்போ எனக்கு அதை பார்த்து ஆசை வந்தது. அப்பயே பல மனசில் ஆசை வந்தது. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் பவதி. எனக்கு 14 வயசு. அப்பாட்ட கீபோர்ட் இருந்தது, அதை பார்த்து பழகிட்டீங்க. ஸோ மோஸ்ட்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஏன்னா அதனாலே வந்து இதுக்குள்ளே வந்து வராங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் சபீர். எனக்கு 14 வயசு. எங்கள் அப்பா இதில் கீபோர்ட் வேண்டி எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி தந்தார். ஓகே, அதனால் அதுலேருந்து அப்படியே பழகிட்டீங்க. ரைட், சூப்பர், வாழ்த்துக்கள். ரைட், இந்த பக்கத்தால் நீங்கள் சொல்லுங்கள். நான் கூட ஃபோன் பார்க்குறதுல இது கூட வீடியோஸில் இது கீபோர்ட் வாசிக்கிறேன்னு நல்லா இதாக இருந்தது. அப்புறம் அம்மாட்ட சொல்லி நான் சேர்ந்தேன். கொஞ்ச நாளில் நின்றுல இது அப்பாவும் சித்தப்பா வெளிநாட்டிலேருந்து வந்து அப்பாவும் சித்தப்பா வந்து இங்கே சேர்த்ததுக்கு அப்புறம் பழகி. ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் வந்து ஹேனுஷான். எனக்கு ஏஜ் வந்து 15. கீபோர்ட் பண்ண ஆசை எனக்கு. ஓகே, ஸோ ஆசையோட நிற்காம வந்துட்டு அதுலேயே பேராசை கொள்ளுங்க, பெரிய அளவுக்கு வாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இவர் வந்து தெரிஞ்சிருக்கும். என் பேர் நிருஜிதன். நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் என் வீடு. எனக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் என்ற விருப்பம் என்ற இது இல்லை. இங்கே வந்து என் ஃப்ரெண்டு தான் யுவாஸ்கர்ண்டு, அவன் ஃப்ளூட் வாசிக்கிறவன். அவன் கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் முன்னுக்கு பழகினத்தால் எங்களோட வீட்டை வந்து ஒரு நாள் ஃப்ளூட் வாசிச்சு காட்டினான். எங்களோட அம்மா நீயும் பழதாண்டா என்ன அடிப்பிட்டாவோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் விருப்பமே இல்லாத நான் வந்து ஒவ்வொரு நாள் நேரத்தோடையும் பார்த்து தொடங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் 10ஆம் ஆண்டுன்றதால கொஞ்சம் இது செய்யாமல் இருக்கு. என்னால் நான் விட மாட்டேன், அது தொடர்ந்து செய்வேன். கண்டிப்பாக. ஓகே, வாழ்த்துக்கள். ஃப்ளட்டில் வந்து நல்லபடியாக சாதனைக்கு. ஓகே, தேங்க்யூ. அண்ட் ஓகே, சொல்லுங்கள். என் பேர் தருணிக்ஷா. எனக்கு 15 வயசு. என்னை அம்மா சேர்த்து விட்டுங்க. இப்போ சேர்ந்து எவ்வளோ நாள்? ஒரு 6 மாதம். 6 மாதம் இருக்கா? அப்போ கொஞ்சம் பழகிருப்பீங்க இருக்கு. இப்போ ஃப்ளட்டில் ஏதாச்சும் ஒரு பீட்டை வந்து வாசித்து காட்டுங்க பாருங்க. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய ஆளாக வந்து வரணும் நீங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கீபோர்டில் ஒரு பீட் ஏதாச்சும். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக கம்போஸ் பண்ணி வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண சாங்ஸை வந்து பாடுறதுக்கும் ஆக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாடிட்டு அப்படியே வந்து இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து கண்டினியூ வந்து அப்படியே பார்க்கலாம் அவங்களதெல்லாம். அவரை சேர்த்து நீங்கள் வாசிங்க. அவரை சேர்த்து வாசிங்க.
கம்போஸ் பண்றாங்க. இந்த மியூசிக் போட்டு கம்போஸ் பண்றது. ஃபினிஷிங் ஃபினிஷிங் தெரியும் தானே ஃபினிஷிங் அந்த அடுத்தது நான் ஃபினிஷிங்கிறேன் தக்கு தக்கு சென்றுதா தக்கு 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 சென்றுதா கொடுக்கும் இந்த ஃபினிஷிங் கொண்டு அடுத்தது நான் முடிப்போம். அந்த அந்த சிம்பிள்ஸ்ல நீங்க யூஸ் பண்றதே இல்லை. அது என்னண்டா அந்த டேஸ்ட் இல்லை அது இல்ல. ரைட் ஓகே நீங்க பிராக்டீஸ் பண்ணதுல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
கை வச்சா பயப்படக்கூடாது. அவருக்கு 2 இடத்துலயும் உயரம் வைக்கணும் பாத்தீங்களா? 2 இடத்துலயும் உயரம் வைக்கணும் ஆளுக்கு. ஓகே, பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இவங்களை மீட் பண்ணதில் சந்தோஷம். அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்ன சொன்னாலும் வந்து சில மிஸ்டேக்ஸ்கள் வந்து வரும். என்ன சொன்னால் அவங்களோட ஏஜ் அப்படி, அவங்க இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ப்ளே பண்ணுறதா இருந்தால் அவங்களோட ஏஜ் அப்படியே மேலே வர அப்படியே ப்ளே பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும் வந்துட்டு சீலன் அண்ணாக்கும் வந்துட்டு அது மாதிரி சாந்தன் அன்னைக்கும் வந்துட்டு. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இப்போ அவங்களுக்கு 2 வேறு தொழில்கள் இருந்தாலும் பட் இப்போ இருக்கிற இந்த ஒரு ஜெனரேஷனில் இருக்கிற பிள்ளைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வேறு வழியில் வந்து போக விடாமல் இதுக்குள்ளால் இழுத்து அவங்கள மேல்நிலை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க தான் பாடுபடுறாங்க. ஸோ அந்த வகையில் எங்களோட சார்பில் வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம். என்ன சொன்னால் இங்கே இருக்கிறவங்களை வந்து நான் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ வாய்ப்பை பயன்படுத்துங்க. எப்போவுமே வந்து வாய்ப்புகள் தேடி வராது, நாமல் தான் வாய்ப்பை தேடி போகணும், நாமல் தான் வாய்ப்பை உருவாக்கி கொள்ளணும். ஆனால் அவங்கள வாய்ப்புகள் தேடி வந்திருக்கு. ஸோ வந்து இதை வந்து விளையாட்டுத்தனமாக நினைக்காம இதில் உங்களோட ஆர்வத்தை காட்டி வந்து பயன்படுத்தி பயிற்சியை பெற்றுக்கொள்ளுங்க வந்து. ஓகே, இப்போது சீலனண்ணா அண்ட் வந்து சாந்தனண்ணா ஏதாச்சும் இப்போ மக்கள்கிட்டையோ சரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கோ சரி லாஸ்ட்டாக ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? சாந்தனா சொல்லுங்க. நிறைய பேர் அதாவது வந்து அதில் இந்த அண்ணா அடுத்தது முதலாவது நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. மற்றும் உங்களோட அந்த உதவி செய்த அண்ணாக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் இந்த வேளையில் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவங்கள்ட்ட வந்து இவங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்துருக்குது. அதை சரியான முறைப்படி அவங்க பிரயோஜனப்படுத்தினாங்கடா சரி. முக்கியமான இது வந்து ப்ராக்டிஸ் செய்து அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு சொல்லி கண்டிப்பாக உண்மையில் சாந்தனை எடுத்துக்கொண்டு சொன்னால் வாகரன்னு சொன்னால் இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கணும். உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அடிக்கடி அந்த ஏரியாவெலாம் வந்து காண்பிச்சு போவோம். ஸோ எங்களுக்கு வெட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படி சொல்லி ஃபீல் ஆகிறது வந்து நாவலடியை தாண்டி வந்தால் தான். அப்போ வாகரை பாருங்க எங்கே இருக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ தூரம் இருந்து இவ்வளோ தூரம் மினக்கட்டு வாராரு. அப்போ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நீங்கள். சரிங்களா? சீலண்ணா லாஸ்ட் என்ன சொல்ல போகிறீங்களா? அதாவது முதலாவது வந்து ஆர்ஜே தமிழாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏனெண்டா இந்த கிண்ணடின்ற ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே நாங்கள் இப்படி ஒரு வேலை செய்கிறோன்றதை வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு இசை சம்பந்தமான ஒரு நிகழ்வு செய்கிறது நாங்கள் வந்து எங்களுக்கு வழி கொடுத்தது முதலாவது ஒரு ஊடகம் என்ற வகையில் இந்த ஆர்ஜே தமிழா இந்த சேனலுக்கு நன்றியை தெரிவித்து கொள்வதோடு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கலை நிகழ்வில் வந்து இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொள்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் முதலாவது பெற்றோர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். பெற்றோர்கள் தான் இந்த பிள்ளைகளை நிறைய சிரமத்துக்கு மத்தியில் இப்போ இருக்கிற அந்த டியூஷன் சிச்சுவேஷனுக்கு இடையில் என்ன நிறைய டியூஷன் அதாவது பள்ளிக்கூடத்தில் 13 பாடம் இருந்தால் 13 பாடமும் டியூஷன் நடக்குது.
அப்போ அப்படி அந்த அளவுக்கு அந்த டியூஷன்ன்ற ஒரு ஜெனரேஷன் மாறி போயிட்டுது. அந்த இடைவெளிக்குள்ளேயும் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு குறுகிய டைமுக்குள்ளே வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு 8:30க்கு வந்தாங்கன்னா மத்தியானம் 1 மணி 1:30 மணி வரையும் இந்த பிள்ளைகள் இங்கே நிற்குதுகள். அப்போ அந்த வகையில் இந்த பெற்றோர்களை வந்து கூடிய அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து வராமல் இருக்கிறாங்க, இடையிடையே வந்து போகிறாங்க. அந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் வந்து நிச்சயம் வந்து சப்போர்ட் பண்ண வேணும். அடுத்ததாக எங்களுடைய இந்த இசைப்பயணம் வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து போகிறதுக்கும் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கும் வந்து சில டொனேஷன் மாதிரி இருக்கிறாங்க. அதாவது முதலாவது எங்களுடைய எஸ்பி ஈஸ்வரநாதன் அவருடைய மகன் சிவதர்ஷன் வந்து அவர் டொனேட் பண்ணியிருந்தார். அடுத்ததாக வந்து எங்களுடைய லண்டனை சேர்ந்த தாசன் அண்ணா அந்த ஃபேமிலி அவங்க எங்களுக்கு டொனேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து சண்முகநாதன் செல்லத்துறைன்னு சொல்லி அந்த ஐயா அவர் வந்து ஒரு தாளவாத்திய கலைஞர், அவர் ஒரு நல்ல கலைஞர் அவர் உண்மையிலே. அப்போ கலைஞர்களுக்கு தான் அந்த விஷயம் அவங்களுக்கு தான் புரியும் என்பது போல மற்றவர்களுக்கு இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் கூட ஈடுபாடுங்களோட அவர் எங்களுக்கு ஃபேன் வாங்கி தந்திருக்காரு. மற்றது இந்த ஒக்டேஃபேட்டுகள் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய நிதி அனுப்பியிருந்தார். பொங்கல் நிகழ்வு ஒன்றை செய்து நாங்கள் அதுக்கும் எங்களுக்கு நிதி அனுப்பியிருந்தவர். அதேபோல் இன்னும் பல நிதிகள் செய்தார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் கிடைச்சது உங்களோடாக தான். அதே போல் எங்களோட பின்னணியை சேர்ந்த எங்களுடைய நல்லையா கமலநாதன் அவரும் வந்து சின்ன ஒரு உதவியை செய்திருந்தார். அதேபோல் இன்னும் எங்களுடைய தினேஷ் என்றவர் வந்து அவர் ஒரு முதல் சவுண்ட் வச்சுருந்தவர். அவர்கிட்ட இப்போதைக்கு மிஞ்சிருக்கிற இந்த மிக்சர் மட்டும்தான். அப்போ அந்த மிக்சரையும் நீங்கள் ஒரு மிக்சர் வாங்கும் வரைக்கும் வச்சுக்கொள்ளுங்கன்னு தந்திருக்கிறாரு. அப்படி அதே போல் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து உதவி செய்திருக்கிறாங்க. அதே போல் எங்களுடைய சக்தி வந்து அவரும் வந்து நீண்ட தூரத்திலிருந்து கூப்பிட்ட உடனே எங்களுக்கு ஆவடி வந்திருக்காரு. அப்போல் அந்த பிள்ளை வந்து அவள் வந்து படிக்கிறா. அதுபோல் இவர் மற்ற ஏனைய பெற்றார்கள். மற்றது இன்னும் அதாவது இந்த வினோதினி அவங்கெல்லாம் வந்து மிச்சம் எங்களோட நெருக்கமாக இந்த கலையை முன்னுக்கு கொண்டு போகணுன்றதில் அவங்கெல்லாம் வந்து ஈடுபாடு இருக்காங்க. இப்போ இதோட எல்லாருக்கும் சேர்த்து விட்டு மொத்தமாக இந்த கலை இன்னும் நாங்கள் வளர்ச்சியாக கொண்டு போகணுன்றதை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய உதவிகளை செய்யுங்க. மாணவர்களை நல்லா படிக்கிறதுக்கு அனுப்புங்க. அந்த வகையில் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஆர்ஜே தமிழாக்கும் சேர்த்து. ஓகே, ரொம்ப தேங்க்யூண்ணா. ஸோ வந்து யாராச்சும் உண்மையில் இவங்கள்ட திறமைகளை கண்டு இவங்கள்ட அந்த திறமைகளை வந்து இன்னும் வளர்த்து விடுறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு வந்து யாராச்சும் டொனேஷன் பண்ண போகிறதா இருந்தாலும் கூட வந்து எங்களோட தொடர்பு பண்ணி சொன்னால் வந்து நாங்கள் சீலனா வந்து உங்களோட வந்து தொடர்படுத்தி கொடுவோம். இல்லைன்னு சொன்னாலும் வந்து நான் அவங்கள்ட்ட கண்டெக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேல காண்பிக்கிறேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணி சொன்னால் சீலனா வந்து உங்கள் கூட வந்து பேசுவார். சொல்லுங்கள். அதாவது நாங்கள் பணம் எதிர்பார்க்கறது தவிர எங்களுக்கு பொருட்களாக கிடைக்கிறது தான் நாங்களாக விரும்புகிறோம். கூட எங்களை பொருட்களாக கிடைச்சா அது வந்து அவங்க வாங்கி தந்த ஒரு ஞாபக சின்னமாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் இன்னும் நாங்கள் வரவேற்கிறோம். அதை கண்டிப்பாக. ஸோ வந்து எங்களுக்கு நல்ல கீபோர்டுகள், கிட்டார்கள், சவுண்ட் சிஸ்டங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. முடிஞ்ச வகையில் எங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் நம்புகிறோம். கிடைச்சி நிச்சயம் கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்கள் இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இவங்களோட இந்த ஒரு வளர்ச்சி இன்னும் ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களில் வந்துட்டு பெரிய ஒரு மேடையை போய் எட்டணும் அப்படி சொல்லி வந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். அதோட சேர்த்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்குரிய அந்த ஒரு தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறது வந்து நீங்கள் பொருளாக வந்து பூர்த்தி செய்து கொடுக்கலாம். அதை வந்து வீடியோவில் என்னென்ன தேவை அப்படிங்கிறது நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. ஓகே, அண்ட் இந்த ஒரு காணொலியை வந்து நிறைய பேரை போய் சென்றடையணும் அப்படி சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.